Hi guys, welcome to Didi Niche. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரொம்பவே சிம்பிளான கோபி மஞ்சூரியன் ரெசிபி தான் செய்ய போறோம். அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போய் அதை என்ன ரெசிபி எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கூட ஆல் இன் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைல் கூட நோட்டிஃபிகேஷன் வரும். எது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோல போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போடுற ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு மருத்துவ குறிப்பு போட்டுட்டு வரேன். ஸோ இந்த பதிவுல ரொம்பவே சூப்பரான மருத்துவ குறிப்பு. நீங்க சிவப்பழகு பெறணும் அப்படின்னா இந்த மருத்துவ குறிப்பை டீட்டெயிலா பாருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இடையில நான் வந்து சொல்லுவேன் அந்த மருத்துவ குறிப்பு என்ன அப்படின்றத. இப்போ வந்து நம்ம வந்து செய்முறைக்கு போயிடலாம். கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல 1 ஸ்பூன் சால்ட்டோ இல்லை கல்லுப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒன்று நீங்கள் வந்து கண்ணாடி பவுலில் தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம். ஸோ நான் வீடியோவுக்காக பவுலில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கோபி மஞ்சூரியனுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வரிசையை கட் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை. ஸோ இந்த காலிஃப்ளவரை அந்த வெந்நீரில் போட்டு நல்லா வந்து முழுகிற அளவுக்கு நம்ம வந்து வெந்நீர் ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இல்லை முடிஞ்சால் ஒரு அரை ஒரு கூட வச்சு வைங்க. அரை ஒரு எதுக்கு அப்படின்னா அதுலேயே வந்து ஒரு கால்வாசி வந்து பாயில் ஆகிடும். ஸோ அப்படி நீங்கள் பாயில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1/2 hour வச்சுக்கலாம். இல்லை ஒரு 5 மினிட்ஸ்லலாம் நம்ம வந்து அலசி எடுத்துட்டோம்னா அதில் இருக்க பூச்சி, அதில் இருக்க நச்சுத்தன்மை இதெல்லாம் வந்து இறந்துரும். நம்ம அதுக்கப்புறம் அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது அவங்களுடைய விருப்பம், எந்த டைமிங் எத்தனை நேரம் நம்ம வந்து ஊற வைக்கிறோம் அப்படின்றது. ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க காலிஃப்ளவரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது இடுக்கெல்லாம் வந்து குட்டி குட்டி புழு இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அடுத்து வந்து இன்னொரு பவுலில் நம்ம வந்து மிக்சிங் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க பொருளே வச்சு நம்ம வந்து கோபி மஞ்சூரியன் வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வந்து சூப்பராக டேஸ்டியாக சமைக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க. கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது 3 போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ஹாட் வாட்டரில் நம்ம சால்ட் போட்டு தான் நம்ம வந்து வாஷ் பண்ணுறோம். ஸோ அதுலேயும் கொஞ்சம் ஊறும். சால்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ நம்ம எவ்வளோ குவான்டிட்டி போடுறோமோ அந்த அளவுக்கு. ஸோ இப்போ இந்த மாவெல்லாம் போட்டாச்சு இல்லையா, அதில் நம்ம வந்து மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் இருக்கும், சில்லித்தூள், அதை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரத்தூக்கில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சால்ட்டும் அதே மாதிரி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்கிறேன்னா, ரொம்ப வந்து தண்ணியாக ஆகிடக்கூடாது. ஸோ நம்மளுக்கு மினிமம் வந்து அந்த பஜ்ஜி மாவு இருக்கு இல்லையா, அந்த பதத்துக்கு வந்தாலே போதும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது காலிஃப்ளவரை போட்டு நல்லா ஃபுல்லாகவே வந்து ஈவனாக வந்து அந்த காரம்லாம் வந்து நல்லா ஏறும். சூப்பராக இருக்கும் அப்போ தான். ஸோ ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு ஒரு இடத்துல ஒட்டாமல் இருந்தால் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தால். அதுக்காக தான் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் வச்சுருக்கோம் இல்லையா க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ அதை வந்து இதில் நல்லா தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த காலிஃப்ளவரை பவுல்லேருந்து எல்லாம் ட்ரை பண்ணி தண்ணி ஃபுல்லாக வந்து வடிகட்டியாச்சு. தண்ணியோட போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம வந்து கரெக்டான பதத்துக்கு மிக்சிங் வச்சுருக்கோம் பஜ்ஜி மாவு. ஸோ அதை வந்து நம்ம வந்து தண்ணியாக வச்சிட்டோம்னா இதில் வந்து அதிகமாக வந்து ஒட்டாது. அதுக்காக தான் சொல்கிறேன், பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சுத்தமாக தண்ணி இல்லை பாருங்கள், நல்லா ட்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பவுலில் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி எல்லாம் வந்து கலந்து வச்சிட போகிறோம். ஸோ அதில் எல்லாமே ஃபுல்லாக வந்து ஒட்டணும். இவ்வளோ டீட்டெயிலாக எதுக்கு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்காக சொல்கிறேன், பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது இல்லையா, அதுக்காக கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டைட்டாக பிடிக்கும், அதுக்காக தான். இதுக்கு இடையில மருத்துவ குறிப்பு பார்த்துடலாம். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், சிவப்பழகு பெறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். தயிரில் கடுகு பைத்தம்பருப்பு ஊற வச்சு அரைத்து நல்லா மழுமழுன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு 1/2 மணி நேரம் முகத்தில் போட்டு நல்லா தடவி விட்டுட்டு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான சிவந்த சருமம் பெறலாம். காலிஃப்ளவரை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து வந்து ஒரு பவுலில் 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன், க்ரீன் சில்லி சாஸ். ஸோ அடுத்து நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வச்சுருப்போம் இல்லையா, வெறுமனே டொமேட்டோ சாஸ் கெச்சப் விற்பாங்க,
அதுவும் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி சாஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். ஸோ ஏன்னா இந்த க்ரீன் சில்லி சாஸும் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். 2 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃப்ளேவர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வந்து கலர்ஃபுல்லாகவும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் இந்த கோபி மஞ்சூரியன். நீங்கள் வந்து கடையில் வாங்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். திட்ட தனித்தனியாக தெரியக்கூடாது சாசஸ்லாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து ஒரு பவுலில் நம்ம வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், அதாவது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து எதுக்கு அப்படின்றத சொல்கிறேன். ஃபைனல் டச் இதுதான். ஸோ இதை நல்லா வந்து அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் கார்ன்ஃப்ளவரை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு ஊறம் வச்சிடலாம். அடுத்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு ஆயில் ஊற்றுங்க. ஏன்னா ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆயில் ஊற்றினோம்னா நம்ம வாஷ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, தண்ணி அந்த மாதிரி எதாவது இருந்தால் தெரிக்கும். ஸோ அதுக்காக பிகினர்ஸ்க்காக சொல்கிறது தெளிவாக. ஸோ இதை வந்து நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக வந்து புகை மாதிரி வரும், அப்போவே வந்து தெரிஞ்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவரை, ஸோ அதை வந்து 1 by 1 வந்து எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வந்து பொன்னிறமாக வரணும். நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா வந்து பொரிஞ்சு வர்றது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது இல்லையா, அவங்களுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து அந்த புகைத்தன்மை வந்து அடங்கி நல்லா சைலண்ட் ஆகிடும் அந்த எண்ணெய் எல்லாம். இப்போ நம்ம வந்து போடும் போது எப்படி இருந்தது, நல்லா புகைச்சலாக இருந்தது இல்லையா அந்த எண்ணெய். ஸோ அந்த அளவுக்கு ஹீட்டில் இருந்தது. நம்ம வந்து 1 by 1 வந்து காலிஃப்ளவரை போட்டுக்கிட்டு வந்தோம். ஸோ அதை போட்ட உடனே இந்த மாதிரி வந்து அடங்கிடும். அதை திருப்பி விட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி அழகாக வந்து கரண்டி வச்சு பொறுமையாக எடுத்து அந்த எண்ணெயெல்லாம் வடிகட்டி எடுத்துடணும் ஃபில்டர் பண்ணி. ஸோ அவ்வளோதான், வந்து இது சூப்பராக வந்து பொரிஞ்சு வந்துடும். ஸோ பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறேன். இதுக்காகவே சிலர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, ஒரே வார்த்தையை 2-3 தடவை சொல்கிறீங்க அப்படின்னு. தெரியாதவங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா நம்ம ஒரு தடவைக்கு 2-3 தடவை சொல்லலாம், தாராளமாக தப்பில்லை. ஸோ இந்த அளவுக்கு வந்து வந்த உடனே பொரிச்சு அழகாக வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெயெல்லாம் வந்து வடிகட்டி வந்துடும். காலிஃப்ளவர் எல்லாமே வந்து நம்ம பொரிச்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அடியில் அதுக்கு மேலே வந்து இந்த பொரிக்கிறது காலிஃப்ளவர்லாம் வந்து போட்டுக்கிட்டோம்னா எண்ணெயெல்லாம் வந்து அது வந்து ஃபில்டர் பண்ணிக்கும். ரொம்பவும் எண்ணெயாக இருக்காது. ஸோ எண்ணெயை வந்து அதிகமாக இழுக்கிற தன்மையும் கிடையாது காலிஃப்ளவருக்கு. ஸோ அதனால பயப்படாமல் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக. ஸோ எல்லாமே நான் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியன் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ நம்ம சொல்கிற விதம் தான் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். நம்ம மிக்சிங் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும். அடுத்து வந்து பொரிச்சு எடுக்கிறது தான். ஸோ ரொம்ப வந்து சிம்பிள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் ஹீட்டான உடனே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து பூண்டு பொடியாக ஒரு 10 பல் பூண்டு வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 வந்து பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருப்பேன். அதையும் வந்து நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வேணும்னா ஒரு துண்டு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இஞ்சி போட்டுக்கோங்க. பிடிக்காதவங்கன்றாங்க இஞ்சி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் வந்து போட்டு நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வதக்கி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வதக்கினோம்னா தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது குடமிளகா. நம்மளுக்கு குடமிளகா வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்கும் கொடுக்கறது. கடைசியாக கூட போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி. நான் வந்து வெங்காயம் வந்து வதங்கும் போதே வந்து காலிஃப்ளவரை வந்து போட்டுக்கிறேன், அது குடமிளகாவை. அடுத்து வந்து 1 ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பெப்பர் வந்து போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம். ஸோ பிகினர்ஸ்க்காக ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கலை அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து கல்லுப்போ இல்லை சால்ட்டோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும், வதங்கிடும் சீக்கிரமாகவே, டைம் வந்து சேவ் ஆகிடும். அடுத்து வந்து நம்ம வந்து சாஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ண உடனே வந்து ஒரு கிரேவி தன்மை வந்துடும், நல்லா வந்து கொதிக்கும். ஸோ அந்த கொதிக்கிற டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பவுலில் வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம். ஸோ அந்த தான் வந்து நம்மளுக்கு ஃப்ளேவரு கொஞ்சம் நம்ம கிரேவி தன்மையும் கொடுக்க போகிறது. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த கிண்ணத்தில் இருக்கிற தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி அலசி அதில் ஊற்றிக்கலாம். ஸோ நான் எப்போவுமே வந்து அதை பண்ணுவேன், அதுக்காக தான். அடுத்துக்கு ஃபைனலாக வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர், சால்ட்டு இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சில்லி பவுடர் வந்து ஃபைனலாக நம்ம போடுறோம் இல்லையா, அது வந்து டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு
காரத்தன்மை இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு போடுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மிக்சிங்லேயும் போட்டிருக்கோம், காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி பொரிச்சு எடுத்திருக்கோம். அந்த காரம் வந்து அந்த காலிஃப்ளவரில் இருக்கும். இந்த கிரேவிக்கு நம்மளுக்கு வந்து காரம் தரணும் அப்படின்னா இந்த சில்லி பவுடர் தான். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது கொஞ்சமாக அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை 1 பை 1 அந்த கிரேவியில் போட்டுக்கலாம். நல்லா அந்த கிரேவி கொதிச்ச பிறகு தான் நான் வந்து போடுறேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி நம்ம வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கிரேவியை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க அந்த காலிஃப்ளவரை நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ரெடி பண்ணியிருக்க கிரேவியில். அது வந்து கலரும் போதே லைட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து குடமிளகாவை லைட்டாக வந்து பொடியாக கட் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து ஒரு அரை வெங்காயம் வந்து நீட் வாக்கில் கட் பண்ணி அதை லைட்டாக எண்ணெயில் வதக்கி போட்டிருக்கேன். எண்ணெய் ரொம்ப ஊற்றலை, 1 ஸ்பூன் தான் ஊற்றிருப்பேன். அதில் வதக்கி திருப்பி அதையும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த குடமிளகாவை கூட. அதுக்கு அடுத்து நம்ம வந்து கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி தூவி சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வந்து ரொம்ப ருசிச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ வேலைகளும் ரொம்ப கம்மி தான். இது நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கூடவே ஆல் என்ற ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதேன் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.